ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது அமேசான் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அமேசான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ அமேசான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபில் ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ட்ரான் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரான் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப் டெஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் ரோலுக்கான டெஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்டாக பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து படித்து காட்டுறேன். இப்போ நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் எக்ஸலண்ட் அகாடமிக் ரெக்கார்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத முக்கியமாக வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கும்போது 0 to 24 months ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஐடி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரூவன் எபிலிட்டி டு ஒர்க் ப்ரொடக்டிவ்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்லி இன் அண்ட் இண்டிபெண்ட் அண்ட் டைனமிக் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ப்ளாயிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குது, உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே வந்து பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரூவன் எபிலிட்டி டு கிளியர்லி கம்யூனிகேட் வித் மேனேஜர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் அட் ஆல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும், எந்த ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணுற ப்ராப்ளம் வந்தாலும், ட்ரபிள் ஷூட் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். மேனேஜர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அக்யூரேசி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் டைமிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் ஹேஸ் ஏ 24/7 ஷிஃப்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஷிஃப்ட்டில் வேணாலும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணப்படலாம். ஒரு ஷிஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும், இன்க்ளூடிங் பிரேக்ஸ்னால் ஒரு 2 hours பிரேக்ஸ் இருக்கும். ஸோ 9 hours அப்படின்றது உங்களோட ஷிஃப்ட்டுங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஷிஃப்ட் டைமிங் வுட் பி சப்ஜெக்ட் டு சேஞ்ச் எவ்ரி 3 months. எவ்ரி 3 monthsக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமிங் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நைட் ஷிஃப்ட்லேயே நீங்கள் வந்து 3 months வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனெல்லாம் மாற்றுவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அசோசியேட் இஸ் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட், நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிலையும் கொடுக்குற அதே பெனிஃபிட்ஸ் தான். உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து சேலரியில் ஆடடாக வந்து உங்களுக்கு வந்து சில அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேஷனல் 2 consecutive days வந்து ஆஃப், அதாவது சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கும். இட் இஸ் அண்ட் 5 days ஒர்க்கிங் வீக் வித் 2 consecutive day ஆஃப் அண்ட் நாட் நெசசரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணவே தேவையில்லை. மண்டே டு ஃப்ரைடே மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். த ஆஃப் டேஸ் சேஞ்சஸ் எவ்ரி 3 months அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது எம்ப்ளாயி மே பி ரிக்வயர்ட் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரான் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ட்ரான் அசோசியேட் மட்டும் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து எதில் பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட் எதில் வேகன்சி இருக்கோ அதில் வந்து உங்களை வந்து போடுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். Amazon is an equal opportunity affirmative action employer, அதாவது மைனாரிட்டி, ஃபீமேல், டிசபிலிட்டி, வெட்டரன், ஜெண்டர் ஐடென்டிட்டி, செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாய்ப்பு தராங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி, அதாவது ஹேண்டிகேப்பாக இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும், 0 to 24 months வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் requirements to drive business result is a live environment அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு அட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதை பற்றி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் அண்ட் டிடெக்ட் எக்ஸ்பெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீட் ப்ரீ டிட்டர்மைன்ட் அண்ட் அசைன்டு ப்ரொடக்டிவிட்டி டார்கெட்ஸ் அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வித்தின் எக்ஸ்பெக்டட் டெட்லைன்ஸ். அதாவது ஒரு டெட்லைனுக்குள்ளே அவங்க கேட்குற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் டேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டார்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Contribute to process changes to minimize handling time, increase work efficiently and improve the software tool that he and she shall will be using அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து அப்ளை நவ் அப்படின்ற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு பேஜில் வந்து போகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானோட நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கீங்க, அமேசான் இதில் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க, அதோடைய லிங்க் இருந்துச்சு, அதோடைய ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா லாகின் வித் அமேசான் அப்படின்ற இந்த எல்லோ கலர் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அமேசான் ஜாப்ஸ்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் எனக்கு ஜாப் அக்கௌண்ட்டே கிடையாது, நான் ஷாப்பிங்கும் பண்ணல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரியேட் ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஜாபுக்கான ஒரு ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணினா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இதை வந்து உடனே கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பேச்சுலர் டிகிரி யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அமேசான் ஜாப்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அமேசான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் திஸ் JP சைனிங் ஆஃப்.